என் உயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, இன்றைய நாள் உலகம் முழுவதும் உள்ள சத்திரியரின தமிழ் மக்களுக்கு மிகவும் வருந்த சோகமான நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இனம் கிட்டத்தட்ட 6 கோடி சத்திரியரின தமிழ் மக்கள் அருகிலிருந்தும் நம்முடைய ஈழத்தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க, உண்மையை சொல்லணுமில்ல, வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க நம்முடைய இனம் முழுவதுமாக கொன்று ஒழிக்கப்பட்டது நம்ம ஈழத்தில். இது முடிவு கிடையாது, இது வெறும் கமாந்த. நிச்சயம் ஒரு நாள் வெல்லும். ஆனால் நம்ம ஈழத்தை அடைவதற்கு முன்னாடி சொந்தங்களே, நம்முடைய எதிரிகளை நாம் அடையாளம் காண வேண்டும் சொந்தங்களே, உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. நம்ம வெறுமனே சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பௌத்த புத்தர்கள் மட்டும்தான் எதிரி, சிங்களவர்கள் தான் எதிரின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளை நம்ப வச்ச முதுகில் குத்திய துரோகிகளை நாம் மறந்துட்டு வந்துட்டோம். அவர்களை நாம் முகத்திலேயே கிழிக்கக்கூடிய வீடியோக்கள் தான் இது உறவுகளே. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கையில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இதை வீடியோ பார்க்கையில் உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஈழப்போரை உற்று நோக்கிய ஈழத்தை பார்த்திங்கன்னா அடையணும்னு காத்துட்டு இருந்த தமிழ் இன சொந்தங்களுக்கு, தமிழ் சத்திரியர் மக்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் கிடைக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய உண்மை உங்களுக்கு புரியுங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோவோட முடிவில். ஓகே, பார்க்கலாம் வாங்க உறவுகளே. ஈழப்போரின் ஆரம்ப காலகட்டம் இலங்கையில் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டனர். ஜூலை இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான பார்த்திங்கன்னா தமிழ் இளைஞர்களின் புரட்சி வெடிக்குது. அன்றைய காலகட்டத்தில் இந்த பாலஸ்தீனத்திலையும் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு பாலஸ்தீன விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பாலஸ்தீன விடுதலை குழுக்கள், இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா சண்டையிட்டிருக்கிறாங்க. உலகில் பல மூலையிலிருந்து லெபனான், சிரியா, ஈரான், ஈராக்குன்னு பல பகுதிகளிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை ஓட்டிருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்னென்னா, முன்னாடி நின்று இஸ்ரேலிய டேங்கிகளுக்கு முன்னாடி வெறும் ஆர்பிஜியோடவோ இல்லை தற்கொலைதாரியாவோ இல்லை ஒரு துப்பாக்கியோடவோ போய் நிற்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது அவங்களுக்கு யாருக்குமே, இஸ்ரேல் இராணுவத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற அளவுக்கு. எனவே அந்த காலகட்டத்தில் ஒரு ஆவலோடு பார்த்தாங்க, என்னடா அது தமிழ் இளைஞர்கள் ஒரு துப்பாக்கியும் கூட இல்லாமல் சிங்கள இராணுவத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க, வெறும் கைகளால், கத்தியால், வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பொருட்களால் பார்த்திங்கன்னா சிங்கள இராணுவத்துக்கு எதிராக இவ்வளோ வீரமாக சண்டை போடுறாங்களே. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இவங்களை பயன்படுத்திக்கிட்டால் நம்ம இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் இலங்கையில், அவர்கள் முஸ்லீம் கிடையாது, சேனா, ஏன்னா தமிழர்கள் கிடையாது, சேனாக்கள், ஆனால் தமிழன் சொல்லி தமிழ் பேசிகிட்டு இருப்பாப்புல. அவர்களை மூலிமா, அங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலிமா தமிழ் இளைஞர்களை மூளைச்சலவை செஞ்சு, எப்படின்னா தமிழை சொந்தங்களே, உலகில் தமிழ் சத்திரியன் எங்கே இருந்த எந்த இனம் பாதிக்கப்பட்டாலும் முதல்ல பார்த்திங்கன்னா போராடுவா, குரல் கொடுப்பா. நீங்கள் எல்லா இதுவும் பார்த்தீங்கனால தெரியும். ஆனால் அப்பாவி தமிழ் மக்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா, தன்னுடைய இவர்களெல்லாம் முதுகில் குத்தக்கூடிய துரோகிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய இது இல்லை இதனால் வரைக்குமே. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கூட இப்படி பேசி நம்முடைய இன மக்கள் இதே மாதிரித்த நீங்கள் இங்கே படக்கூடிய துன்பங்களை தான் நாங்கள் பாலஸ்தீனத்தில் படுறோம், எங்களை பார்த்திங்கன்னா இஸ்ரேலிய யூத யூத மக்கள் நாங்கள் எல்லாம் ஒடுக்குறாங்க, அவர்களுக்கு எதிராக நாங்கள் புரட்சி நாங்கள் பார்த்திங்கன்னா ஈடுபட்டுருக்குறோம், நீங்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக நின்னீங்கன்னா களத்தில் நாங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா போருக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா முழு உதவியும் நாங்கள் செய்வோம், முழு ஆதரவும் கொடுப்போம், சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குரலாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களை நம்பி ஏராளமான இளைஞர்கள், தமிழ் சத்திரியர் இளைஞர்கள் ஈழத்திலிருந்து லெபனான், சிரியா போன்ற பல பகுதிகளில் பாலஸ்தீன ஆயுத குழுக்களுடன் இணைகிறாங்க. அன்றைய காலகட்டம் ஒரு 70-80 காலகட்டம்னு நினைக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில்
போய் ஆயுத குழுக்களில் பல இளைஞர்கள் இணைந்து ஆயுத பயிற்சி எடுத்து வெறும் இந்த ஆர்பிஜி சின்ன சின்ன ஆயுதங்களை கொடுத்து ஆர்பிஜி இந்த AK-47 அந்த மாதிரி இதை கொடுத்து தற்கொலை தரியாமல் பயன்படுத்தி இஸ்ரேலிய டேங்கிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக முன்களத்தில் நின்று தமிழர்களை போராட வச்சாப்புல தமிழ் இளைஞர்களை. அப்படி ஏராளமான இளைஞர்கள் மரணித்தும் ஏராளமான இளைஞர்கள் வீரத்தோடு போர் செஞ்சாங்க அந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக. அப்படி பல டேங்கிகளை இளைஞர்கள் வீழ்த்தி பல விருதுகள் பார்த்திங்கன்னா ஆயுத குழுக்களிடமிருந்து வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த இதுலையெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். ஈழப் போராட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆயுதக்குழு அந்த பாலஸ்தீனத்தில் ஈழத்தமிழர்களின் பங்குங்கிற ஒரு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் அதை சொல்கிறதே இல்லை. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதையெல்லாம் சொன்னால் இஸ்லாமியர்களுடைய வாக்கு ஓயிரு, இஸ்லாமியர்களால் பொழப்பு நடத்துகிற நம்மளுடைய பிழைப்பு ஓயிருன்னு சொல்கிறதே இல்லை. அப்படி ஏராளமான இளைஞர்கள் போர் செய்து ஏராளமான தமிழ் இளைஞர்கள் இரத்தத்தால் பார்த்திங்கன்னா பாலஸ்தீனம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அந்த நன்றி உணர்வு அவர்களுக்கு துளியாவது இருந்திருந்தால் உறவுகளே, இன்றைய காலகட்டத்திலையும் சரி அன்றைய காலகட்டத்திலையும் சரி கை கழுவி முடிஞ்சதையும் கை கழுவி விட்ட மாதிரி ஈழத்தமிழர்களை தனியாக விட்டுட்டாங்க. தனியாக விட்டுட்டு அதை மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள், மிகப்பெரிய அளவிலான சூறையாடல்கள், பெண்களை கற்பழித்து கட்டாய மத மாற்றம் செஞ்சாங்க. சிங்கள இராணுவத்தோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய ஊர்காவல் படை செய்த அட்டூழியங்கள் தமிழர் பகுதியில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தமிழர் அங்கே ஈழத்தில் பார்த்திங்கன்னா இருந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்த சத்திரியர் தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் அந்த ஈழப் போராட்டத்தில் பார்த்திங்கன்னா போர் செஞ்ச தமிழ் பெண்களை, தமிழ் இளைஞர்களை எவ்வளவு கொடுமைகளை இந்த இஸ்லாமிய ஊர்காவல் படை செய்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உதவுகளே. நான் பார்த்திங்கன்னா ஏன்னா நான் சொன்னதை விட நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குது. என்னென்னா இதன் மூலிமா நான் சொல்லிக்க வர்றது என்னென்ன உறவுகளே, தமிழர்களின் பொது இறுதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெறும் சிங்களவர்கள் மட்டுமே நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த தமிழ் இளைஞர்கள், தமிழ் மாணவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனத்துக்காக பேசுகிறா, ஹமாஸுக்காக பேசுகிறா, பாலஸ்தீனத்துக்காக பேசுகிற மர்ரீம் அன்றைய காலகட்டத்தில் பண்ணுற தப்பை இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறா. ஈரானுக்காக பேசுகிறா, ஈரானை புகழ்கிறா. அது இந்த பேசுகிற தமிழர்னு பேசிக்கக்கூடிய நபர்கள் கட்சிகளெல்லாம் அந்த இஸ்லாமியர் ஃபண்டுகளில் தான் இயங்குதாச்சா, இந்த அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய பணத்துகளில் தான் இயங்குதாச்சா. அதுக்கு மூலிமா இந்த இஸ்லாமியர்களோட ஃபண்டில் தான் இயங்குறதுனால என்னென்னா இஸ்லாமியர்கள் தொப்புள் கொடி உறவு பாலஸ்தீன சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்கும்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை ஒடுக்குறாங்க, அந்த இதை ஒடுக்குறாங்க, இஸ்லாமியத்தை அழிக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி 1970-80 அன்றைய தமிழ் இளைஞர்களை ஏமாற்றி வாழ்க்கை நாபத்தமாக்கி ஈழப் போராட்டத்தை பார்த்திங்கன்னா பின்னோக்கி கொண்டு சென்று கூட இருந்து முதுகில் குத்துனாங்களோ அதே வேலையைத்தான் இப்போவும் செஞ்சிட்ருக்குறாங்க. இதை உணரணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ உறவுகளே. நீங்கள் இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய நபர்கள் தான் பார்த்திங்கன்னா முழுக்க ஈழப் போராட்டத்தை நசுக்கி இதாக்கினது. இதையும் உணர்ந்த சிங்களர்களை எந்த அளவுக்கு எதிர்க்கணுமோ அதே அளவுக்கு அவர்களையும் எதிர்க்கணுங்கிறதையும் நான் சொல்லிக்கிற உறவுகளை. ஏன்னா நம்முடைய எதிரியை நம்ம அடையாளப்படுத்திக்கலைன்னா நாளைக்கு நம்ம இன்னொரு தடவை போராட்டம் நடக்கையிலையுமே இதே போலத்தை ஒன்றுமில்லைப்பா 80-90களில் நடக்கிற மாதிரியே தான் நடக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா என்ன ஈழப்போரில் பார்த்தீங்கன்னா என்ன அந்த பாலஸ்தீன மக்கள் கொடுமையை அனுபவிக்கிறாங்க, இஸ்லாமிய மக்கள் கொடுமையை அனுபவிக்கிறாங்கன்னு தமிழ் இளைஞர்களை மடம் மாற்றக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறாங்க உறவுகளே. அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இந்த ISISல சேர்ந்ததாகட்டும், இந்த பாலஸ்தீன ஆயுத குழுக்கள் இப்போ கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து ஏமாந்துட்டுருக்குறாங்க. சொந்தங்களே நம்முடைய பொது எதிரியை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிங்க தயவு செஞ்சு. நீங்கள் சமூக நீதி இந்த இவனுக்கு தமிழ் தேசியம்னு பேசிக்கொண்டு நானும் பார்த்தீங்கன்னா உறவுகளே தமிழ் தேசியம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஆதரவு பேசணுன்னா நான் இப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் இருக்கக்கூடிய இடமே வேறு. நம்ம எத்தனையோ சொகுசு வாழ்க்கை வாழலாம். ஆனால் நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. நம்ம இனம் முழுமையாக வெற்றி அடையணுங்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நான் நினச்சி இந்த இனத்துக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டு எத்தனையோ அவமானங்களை சந்தித்து
அதற்கான காரணம் நம்முடைய எதிரிகள் நம்முடைய இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சத்திரியரின மக்கள் நம்ம ஒன்றிணையணுங்கிறது ஒரே நோக்கம்தான். ஈழத்தமிழ் சத்திரியர் மக்கள் வேறு கிடையாது. தமிழ் சத்திரியரின மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சத்திரியரின மக்களும் வேறு கிடையாது. அனைவருமே ஒருவர் தான், ஒன்று தான். நிச்சயமாக ஒற்றுமையுடன் போராடணும். இந்த தமிழர் வரலாறு போராட்டம்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் சத்திரியரின மக்களின் பெயர் மட்டும்தான் உள்ளது உறவுகளே. மேலும் இப்படி பல பேர் முதுகில் குத்துனாங்கங்கிறத வரக்கூடிய வீடியோக்களில் தெளிவாக பார்க்கல உறவுகளே. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியமாக பேசுகிற காரணம் அவர்களுடைய ஃபண்டில் நான் இயங்கலை. நான் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் நானும் பேசி இப்போ நான் பேசலாம் வெறும் சிங்களவர்களை மட்டும் மையப்படுத்திக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு நான் சப்போர்ட்டாக நான் பேசிகிட்டு இருந்திருந்தா இந்நேரம் நான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக பேசி சத்திரியருங்கிற இடத்துல தமிழை வச்சு அப்புறம் முஸ்லீம்களுக்கு எதிராக சப்போர்ட்டாக பேசி அவர்களுக்கு இருந்திருந்தா இந்நேரம் நானும் இந்த பாரிசாலை இந்த மாதிரி ஆளுக மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நிலைமையில் இருந்திருக்கல. ஆனால் நான் ஏன் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கலைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா முழுக்க சத்திரியருங்கிற ஒரு இன உணர்வோடு நம்ம ஒருங்கிணைக்கிறது ஒன்று தான் நோக்கங்கிறத நான் சொல்லிக்கிற உறவுகளே. நிச்சயமாக ஒரு நாள் வெல்லுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போலி தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுபவர்களை நம்பி ஏமாறாதீர்கள் என்பதைத்தான் நான் தெளிவாக சொல்லிக்கிற உறவுகளே.